வணக்கம் நேர்களே, இது நேரம் நல்ல நேரம். நேர்களே, நம்மளுக்குள்ள நிறைய பேர் காசு பணம் சொத்து எவ்வளோதான் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம தேடிக்கிட்டு இருக்க விஷயம் சந்தோஷமும் நிம்மதியும் தான். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் குழப்பங்கள் நிறையாவும் கேள்விகள் நிறையாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு விஷயங்களை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் இன்றைக்கி நம்மளோட ஷோ நேரம் நல்ல நேரம்க்கு நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 04445969595. உங்களுடைய ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோக்கு வந்திருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தா என் கணித நிபுணர் திரு சாய்ராம் துலாதர்ஷன். வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. வணக்கம் சார். இன்னைக்கு நம்மளோட நேயர்களுக்கு ஒரு மணி நேரம் என்ன பற்றி நம்ம பேச போகிறோம், என்ன பற்றி சொல்ல போகிறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துருங்க சார். கண்டிப்பாக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜெய் ஆஞ்சநேயா. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம். இந்த புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் குழந்தை பருவம் முதல் நம்மளுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் நியூமராலஜியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த எண்களை எப்படி பயன்படுத்தி சந்தோஷமான வாழ்க்கை வாழறது அப்படின்றத தெளிவுபடுத்த போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த உடனே நம்ம யார் அந்த குழந்தைய கையில் எடுத்து தொட்டிலில் போடுறது, அந்த குழந்தைய முதல்ல கையில் வாங்கிறது, இப்போ நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பிறந்த குழந்தைக்கு பிறந்த தேதிக்கு ஏற்ப அந்த குடும்பத்தில் யாருக்கு மிக பொருத்தமாக இருக்குது அப்படின்றது முதற்கொண்டு நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளோட லைஃப்பில் நல்லா இருக்கும்ன்ற நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். சார், இப்போ கணிதம் எப்படி எது துணையாக இருக்கும், எது பகையாக இருக்கும்ன்றத சொன்னீங்க. ஸோ அதை முறைப்படி எப்படி ஒருத்தவங்க பயன்படுத்தி அதால் பயனடையணும் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். நிச்சயமாம்மா. இப்போ ஒவ்வொரு எண்களுக்கும் நட்பு எண் பகை எண் இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஒரு நோட் பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஒருவருடைய பிறந்த தேதி 1, 10, 19, 28 அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஆதிக்கத்தில் வரும்பொழுது விடிந்ததுக்கப்புறம் இது இருக்கணும். அப்போ இந்த ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா பெயரில் எந்த எண்கள் வேணாலும் இருந்தாலும் அவங்களோட லைஃப் ஓரளவுக்கு சுமாராக போகும். ஆனால் 6ஆம் எண்ணும் 7ஆம் எண்ணும் கண்டிப்பாக அவர்களுக்கு பெயர் எண்களாக வரக்கூடாது. இப்போ 2, 11, 20, 29 இந்த பிறந்த தேதியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு எந்த நம்பரில் வேணாலும் பெயர் எண்கள் அமையலாம். ஆனால் முக்கியமாக 6ஆம் எண்ணிலையும் 9ஆம் எண்ணிலையும் பெயர் அமையாதபடி பார்த்துக்கிறது ரொம்ப நலம் தரும். 3, 12, 21, 30 இப்படி சொல்லக்கூடிய 3ஆம் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய பெயரெண்கள் 6, 7, 8, 4 இந்த எண்களில் வராதபடி பார்த்துக்கிட்டா லைஃப்பில் எப்படியோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துட்டு தாழ்வு நிலை அப்புறம் மேலோங்கி வர்றது எப்படியோ லைஃப்பில் ஜெயிச்சிடுவாங்க. அடுத்தது 4, 13, 22, 31 அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவினுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த எண்களில் வேணாலும் பெயர் இருந்தாலும் ஓரளவுக்கு லைஃப் சஸ்டெயின் ஆகிடும். ஆனால் அமையக்கூடாத பெயர் எண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3ஆம் எண், 4ஆம் எண், 7ஆம் எண், 8ஆம் எண் குறித்து வச்சுக்கோங்க. 5, 14, 23 இந்த பிறந்த தேதிகளில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்களுடைய பெயரெண் 2ஆம் எண்ணிலோ 3ஆம் எண்ணிலோ 6ஆம் எண்ணிலோ 7ஆம் எண்ணிலோ 8ஆம் எண்ணிலோ வரக்கூடாது. நிச்சயம் இதை தவிர்த்து இருக்கக்கூடிய எண்களில் எந்த நம்பர்ஸில் இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்க தப்பிச்சுக்குவாங்க. 6, 15, 24 இந்த காம்பினேஷன்ஸில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா அவர்களுடைய பிறந்த தேதி 1ஆம் எண், 2ஆம் எண், 3ஆம் எண், 7ஆம் எண், 8ஆம் எண் இந்த எண்களில் கண்டிப்பாக வரக்கூடாது. இதை தவிர்த்து மற்ற எண்களில் வரும்போது சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க. 7, 16, 25 இந்த பிறந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவர்களுடைய பெயரெண்கள் 1, 3, 4, 7, 8 போன்ற எண்களில் கண்டிப்பாக அமையக்கூடாது. 8, 17, 26 இந்த பிறந்த தேதியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 3ஆம் எண், 6ஆம் எண், 7ஆம் எண், 8ஆம் எண் இந்த எண்களில் பெயர் அமையக்கூடாது. 9, 18, 27 போன்ற தேதிகளில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் எண் தவிர்த்து 8ஆம் எண் தவிர்த்து எந்த எண்களில் பெயர் இருந்தாலும் ஓரளவுக்கு சுகமான வாழ்க்கை வாழ்வாங்க. சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ காலர் கிட்ட போயிடலாமா? கண்டிப்பாமா. வணக்கம். வணக்கம்.
நேரம் நல்ல நேரம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹேமலதா. சொல்லுங்க ஹேமலதா, யாருக்காக கேட்க போறீங்க? எங்க ஹஸ்பண்டுக்காக மேடம். ஓகே, எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்கன்னு சொல்லுங்க ஹேமலதா. சென்னை மேடம். சென்னை. ஓகே, உங்க ஹஸ்பண்டோட பேர் சொல்லுங்க. குமரவேல். ஓகே, அவர் டேட் ஆஃப் பர்த் 17/10. ஓகே, 1972. 17/10/1972. ஹலோ, ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்ன அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி. ஓகே, டைம் வந்து நைட்டு 9:20 PM. அவிட்டம் மகரமா? ஓகே, டைம் சொல்லுங்க. நைட்டு 9:20 மேம். ஓகே, என்ன பிரச்சனைமா, இதை பத்தி கேட்க போறீங்க? பிசினஸ் பத்தி தான். அவங்க நேம் கரெக்டா இருக்கான்னு தெரியல. அவங்க ஒரு பிசினஸ் பண்ணாங்க, அதுவும் டவுன் ஆயிடுச்சு. அவங்க லைஃப்ல இது வரைக்கும் முன்னேற்றமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா, கவலையப்படாதீங்க. இப்போ ஐயா கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். அவங்க ஹஸ்பண்டோட இனிஷியல் சொல்லுங்கம்மா. ஆர் குமரவேல் சார். ஆர் குமரவேல். என்ன பண்ணிட்டு இருக்காருமா, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காரு? கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல தான் சார் இருக்காங்க. சரி, ரைட்டுமா. இப்போ இவருடைய பேரெண்கள் பார்த்தீங்கன்னா 32ஆம் எண்கள்லையும் பிரமிட் எண் சொல்லக்கூடிய எண் பார்த்தீங்கன்னா 74ஆம் எண்லையும் இருக்குது. இவருக்கு வந்து 30லிருந்து அந்த 40க்குள்ள சீரியல் வந்து பேரெண்களில் அமையக்கூடாதுமா, அது ஒரு ரகசியம். மற்றபடி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 32ல் 5ஆம் எண்ணில் இருக்கிறதுனால இவர் எல்லா விதமான விஷயங்கள்லையும் தலையிட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயம் அந்த சீரியல்லேருந்து ஒரு நாள் போகிறது ஒரு யுகம் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்கும். இவருக்கு வந்து யார்கிட்டையுமே கையேந்தி நிற்க மாட்டார், யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டார், ரொம்ப இண்டிவிஜுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவார். இந்த எண்கள்லேருந்து வேறு எண்களுக்கு மாறும்பொழுது அவரோட லைஃப் கண்டிப்பாக சுபிக்ஷமாக இருக்குமா. வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க சார், உங்க பேரு? சார் உங்க பேரு? நேரம் நல்ல நேரம். வணக்கம். ஓகே சார், கணித எண்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சாஸ்திரங்கள் வந்து பல இருந்தாலும் எதிர்காலம் வந்து ஒரே மாதிரி இருக்குமா, இல்லை அடிக்கடி மாறிட்டே இருக்குமா? கண்டிப்பாக சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய தலை முடியிலிருந்து பாதம் வரைக்கும், அதாவது உச்சம் முதல் முடி அடி வரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சாஸ்திரத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் நீங்கள் எந்த சாஸ்திரத்தை எடுத்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எதிர்கால பலன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சா அது கண்டிப்பாக ஒரே மாதிரியாக தான் இருக்கணும். ஏன் வெவ்வேறு விதமான பலன்கள் வந்து சொல்கிறாங்க? மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகர்கிட்ட போகிறோம், நீங்கள் நல்லா தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு நியூமராலஜிஸ்ட்டு போகிறோம், நீங்கள் தொழில் செய்யக்கூடாது, வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட கருத்துக்கள் வர்றதுக்கான முக்கியமான காரணம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், 1லிருந்து 9 எண்களில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் ஜோதிடர்களாக இருப்பாங்க. இப்போ 1ஆம் தேதியில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் என்ன விஷயம் முக்கியமாக நினைப்பாங்கன்னா, தன்னம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா திரு ஆண்டாள் சொக்கலிங்கன் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியோடு பேசுவார். அப்போ வரக்கூடிய நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ தான் சோர்வாக இருந்தாலும் பாசிட்டிவாக பேசி விட்டுடுவார். இப்போ நம்ம பூஷன்ஜி ஐயா இருக்கார், அவர் பேசும்போது எப்படி பேசுவார் அப்படின்னு பார்க்கும்போது எதையுமே ஒரு லெவலுக்கு பாருங்கள், ரொம்ப உள்ளே போயிட்டு பார்க்காதீங்க, சாதாரணமாக வாழ்க்கையை வாழுங்க, இறை வழிபாடோடு சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எண்கணிதம் சம்மந்தமாக பேசக்கூடிய டாக்டர் மகாதன் சேகர் ராஜா ஐயா, அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8 மனிதர் ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய வேலை, டக்குன்னு பேர் கேட்பார், டக்குன்னு அவரோட டேட் ஆஃப் பர்த், அவருக்கு நேம் எல்லாமே, அவரோட நேம் நம்பர் எல்லாமே டோட்டலாக எந்த விதமான கம்ப்யூட்டர் அது இதெல்லாம் டக்குன்னு கால்குலேட் பண்ணிவிடுவார். இப்படி அவர் வந்து பார்த்திங்கன்னா பொதுப்படையான விஷயங்கள், ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள், அப்படி இப்போ சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய நபர்கள் வெவ்வேறு நிலையான பிறந்த தேதியில் பிறந்திருக்கிறதுனால நிச்சயம் கருத்துக்கள் ஒரு சிலது மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார், ஒரு நேயர் இருக்காங்க. கண்டிப்பாக. வணக்கம். நேரம் நல்ல நேரம். சொல்லுங்க சார். உங்க பேர் சொல்லுங்க சார். டிவி பார்க்காதீங்க சார், போன்ல பேசுங்க சார். உங்க பேரு ஓகே, எந்த ஊர்? மாயகிருஷ்ணன். எந்த ஊர் சார்? திண்டுக்கல்ல இருந்து. ஓகே மாயகிருஷ்ணன் சார், யாருக்காக கேட்க போறீங்க? உங்களுக்காக தான். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். உங்களுடைய பிறந்த நாள்? 6/1. ஓகே, 6/1.
1971. 71. சார் என்ன டைம்ல பிறந்தீங்க, என்ன நாள்ல பிறந்தீங்கன்னு தெரியுமா? மேடம் வந்து நாள் வந்து புதன்கிழமை மேடம். சரிங்க சார். 9:55 காலையில மேடம். 9:55 காலையில. சார் ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க சார். மேசராசி பரணி நட்சத்திரம் மேடம். ஓகே சார், என்ன கேள்வி கேட்க போறீங்க? மேடம் வந்து என்னுடைய தொழில் சம்பந்தமா மேடம் வந்து என்னுடைய பிறந்த தேதிக்கும் வந்து பெயர் எண்ணுக்கும் வந்து வித்தியாசமா இருக்கு. பெயர் எண் வந்து 7 வருது மேடம். ஓ ஓகே ஓகே, சரி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார் உங்களுடைய இனிஷியல் சொல்லுங்க சார். எஸ் மாயகிருஷ்ணன் இல்லைங்களா? ஆமாம் சார். ஓகே, இப்போ உங்களுடைய பெயர் எண் 34ஆம் எண்ணில் இருக்குது. உங்களுடைய பிரமிட் எண் பார்த்தீங்கன்னா 14ஆம் எண்ணில் 5ஆம் எண்ணில் இருக்குது. அப்போ உங்களுக்கு இனிஷியல் இல்லாமல் நம்ம கவுண்ட் பண்ணும்போது 31ஆம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்கள் இருக்குது. இப்படி அமையும் போது உங்களுடைய தேதியினுடைய கூட்டுத்தொகை உயிரெண் சொல்லுவாங்க, அந்த எண் பார்த்தீங்கன்னா கேது. உங்களுடைய பெயர் எண்களை கூட்டினால் வரக்கூடிய எண் பெயர் மட்டும் கூட்டும்போது 31ன்னு சொல்லக்கூடிய ராகுவினுடைய கண்ட்ரோலில் வரும். அப்போ ராகு கேது தோஷம் இருக்கிறதா அர்த்தம். இப்போ சில நேர்கள் வந்து ராகு கேது தோஷம் பரிகாரம் பண்ணுறதுக்காக நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், இருந்தாலும் எனக்கு சிரமங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, உங்கள் உயிரெண் அப்படின்றது 7, உங்களுடைய பெயரெண் அப்படின்றது 4. இது ரெண்டும் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடம்புல ராகு கேது தோஷம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிறதா தான் அர்த்தம். அதனால் கோயில்களுக்கு போயிட்டு வந்த உடனே நம்ம செய்ய வேண்டியது அடுத்தது எண்கணிதம் சம்பந்தமான விஷயங்களில் அந்த ராகு கேது எண்கள்லையும் மாற்றம் செஞ்சுக்கணும். வணக்கம், வாழ்த்துக்கள். நல்லா சொன்னீங்க சார், நன்றி. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேரு? ஹரிகிருஷ்ணன் பேரு. புரியலம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு தமிழரசி. தமிழரசி, யாருக்காகமா கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும். ஓகே, உங்க பையன் பேர் சொல்லுங்க. ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன். அவரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1/9. ஓகே சார், உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது நேர் பார்த்துடலாம் சார். கண்டிப்பாம்மா. சாரி. வணக்கம்மா. ஹலோ. வணக்கம், நேர நல்ல நேரம் சொல்லுங்க. நான் சென்னையில இருந்து பேசுறேன். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் நிர்மலா. யாருக்காக கேட்க போறீங்க நிர்மலா? எங்க பொண்ணுக்காக. ஓகே, உங்க பொண்ணோட பேரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. பி காயத்ரி. ஓகே. 28/3/1995 பிறந்திருக்கான். நைட்டு 12:20. 28/3/95. மார்னிங் பிறந்திருக்கா 12:20. 12:20. ஓகேம்மா, என்ன கேள்வி கேட்க போறீங்கம்மா? அவளோட எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லிடுங்க. அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம், தனுசு லக்னம். ஓகே சரிங்கம்மா, என்ன கேள்வி கேட்க போறீங்க? அவரோட பேர் எப்படி இருக்கும்? ஓகே. லைஃப் எப்படி இருக்கும்? சரிங்கம்மா. பேர் வந்து கீர்த்தனா. ஓகே சரிங்கம்மா, கீர்த்தனா. ஓகே, கீர்த்தனாக்காக கேட்கலாம் ஐயா கிட்ட. கீர்த்தனாவோட இனிஷியல் சொல்லுங்கம்மா. பி கீர்த்தனா. ஏபியாம்மா? ஆமா. ஓகேம்மா, என்ன கிளாஸ் படிச்சிட்டு இருக்காங்கம்மா? இப்போ வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கா. பிஎஸ்சிங்களா? ஆமா. ஓகேம்மா. எம்எஸ்சி படிக்கணும்ன்றா, இல்ல வேலைக்கு போலாமா, இல்ல கல்யாணம் பண்ணலாமா, ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? பேர் வந்து நல்லா இருக்கா? பேர் வந்து கரெக்டா நியூமராலஜி பிரகாரம் அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமா. சரி. இப்போ இவர்களுடைய உயிரெண் வந்து 9ன்னு சொல்லக்கூடிய எண். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெஜஸ்டிக்காக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா அசந்து போக மாட்டாங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்பாங்க ஸ்டபனாக. ஓகேங்களா? அடுத்தது பெயரெண் வந்து 32 அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட லைஃப்பில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க 28ஆம் தேதி விடியற்காலை பிறந்திருக்கிறதுனால அது 27ஆம் தேதி அப்படி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அந்த பார்க்கும் பொழுது 5ஆம் எண் இவங்களுக்கு வலிமையாக இருக்குது. நிச்சயம் இவங்களுக்கு எல்லா விதமான சொஃபஸ்டிகேட்டடான விஷயமும் இவங்க லைஃப்பில் இவங்களுக்கு இருக்கும். ஒரு பிரச்சனை தவிர பணம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு வந்து இவங்க கையில் தங்காது. நிறையா சம்பாதிப்பாங்க, அவங்களுக்குன்னு அவங்க வந்து பயன்படுத்திக்க முடியாது. அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வேற ஒரு பெயர் எண்களில் அதே 5ஆம் எண்ணிலையும் சரி 9ஆம் எண்ணிலையும் வர மாதிரி அமைச்சிக்கிறது நல்லது. நன்றிம்மா. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக சொல்ல போறாரு நம்மளுடைய எண் கணித நிபுணர். இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக். இது நேரம் நல்ல நேரம். நம்ம கூட இன்னைக்கு என் கணித நிபுணர் சாய்ராம் துலாதர்ஷன் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஓகே சார், நீங்கள் கணிதத்தை பற்றி நிறைய சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. இது பண்ணால் அது வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தை பயங்கரமாக நம்புவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்பியும், அதாவது அம்மா அப்பாவை மதிக்காதவங்க கூட இந்த பஞ்சாங்கம் இது பண்ணக்கூடாது, செவ்வாய்க்கிழமை இது பண்ணக்கூடாது, அஷ்டமி அன்னைக்கு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சின்ன சின்ன பிலீஃப் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்படி இருந்தும் அவங்களுக்கு கஷ்டம் போக மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமாம்மா, இன்றைக்கி ஜோதிடர்களுக்கு தெரிகிற விஷயங்களை தாண்டியும் பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா தெரிஞ்சுக்கிறாங்க. எந்த விஷயமே இந்த உலகத்தில் ஒரு பொருள் இல்லாமல் இல்லை. என்ன விஷயம்னா, பொதுமக்கள் அஷ்டமி நவமி பிரதோஷம் வழிபாடு இதை ஃபாலோ பண்ணுறதோட அப்படியே நின்றுடுறாங்க. அப்போ அந்த விஷயங்களை ஒவ்வொரு சாஸ்திரத்துலேயும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற கலையை எப்படி மக்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னா, உதாரணத்துக்கு என்னுடைய பிரதர் பார்த்தீங்கன்னா என்னோட 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் எனக்கு மிகப்பெரிய அறிவுரைகள் வழங்கினவர். அவர் ஒரு நாள் நானும் அவரும் சேலத்துக்கு போகும்பொழுது என்ன பண்ணார், நைட் டைமில் வண்டி எடுத்தார். என்னன்னா இன்றைக்கி நாள் சரியில்லையே, இன்றைக்கி நம்ம போகலான்னு சொல்கிறியே பைக்கில், பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது, நிச்சயம் பிரச்சனை வரும், பின்னாடி ஏறி உட்காரு, நமக்கு சொல்யூஷனும் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. உடனே பைக்கில் ஏறி உட்காந்துட்டு நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு காடு சார்ந்த பகுதி, நைட் நேரம் 10:30 மணி ஆகிடுச்சு. வண்டி பஞ்சர் ஆன உடனே நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். என்ன அப்படின்ற மாதிரி, இவர் சொன்ன மாதிரி நடக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட். அவர் அதை பற்றி எதுவுமே யோசிக்கல. ஒரு அடி கூட வண்டி எடுத்து பின்னாடி நவுத்தலை, வண்டியை முன்னாடி நவுத்திட்டே இருந்தார். 5 அடி தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சர் ஷாப்பும் அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். உடனே நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி பஞ்சர் ஆகிடுச்சு, நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரோன்னு சொன்னோடனே உட்காருங்க ஐயான்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு உடனே எங்களுக்கு பஞ்சர் ஓட்டிட்டு 10 மினிட்ஸில் அனுப்பிட்டார். என்ன விஷயங்கள்னா, நியூமராலஜி துணையோடு ஒரு மனிதனுக்கு பெயர் இருக்கும் பொழுது இந்த சாஸ்திரங்கள்லேருந்து 90% தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வழியை கடவுள் நிச்சயம் காட்டுவார். கேட்குறதுக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். சார், இன்னும் கேள்விகள் இருக்குது, அதுக்கு முன்னாடி நேர் பார்த்துக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. விஜயலட்சுமி, பழவந்தாங்கல் பேசுகிறேன் மேம். பழவந்தாங்கல்ல இருந்து. அம்மா, உங்களோட யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 27/8/65. 27/8/65. ஓகேம்மா. அம்மா, என்ன கேள்வி கேட்க போறீங்க? என் பேரு எஸ் விஜயலட்சுமி மேடம். இனிஷியல் எஸ். எஸ் விஜயலட்சுமி. ஆமா, அப்பா பேரு சண்முகம். ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் நேம் செல்வம். ஸோ சேஞ்ச் பண்ண விஷயம் நானு. வீட்டுல அந்த பூரம் நட்சத்திர பிறந்ததுனால மோகனான் பேர் வச்சாங்க. பட் கூப்பிட்டது யாரும் கிடையாது. வீட்டுல உங்களை மோகனான் கூப்பிடுவாங்களா? இல்ல மேம், நான் பிறந்தப்ப பூர்ண நட்சத்திரம் அப்படின்னா மோகனான் வைக்கணும் தானே வச்சாங்க. விஜயலட்சுமி விஜய் தான் கூப்பிடுவாங்க. சரி. ஆஃப்டர் மேரேஜ் என்னோட ஹஸ்பண்ட் அவரு கூப்பிடும்போது மட்டும் மோகனா அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டு இருக்காரு இது வரைக்கும். சரிங்கம்மா. என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லணும். 2 பசங்க மேம் எனக்கு. ஓகே அம்மா, சாரி, ஒரு நிமிஷம். உங்களோட டைம் ஆஃப் பர்த் தெரியுமா? வெள்ளிக்கிழமை காலையில 9 மணி மேடம். வெள்ளிக்கிழமை காலையில 9 மணி 9 AM. ஓகேம்மா, உங்களோட கேள்விகள் ஐயா கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்களோட நிகழ்ச்சிலாம் பாத்துங்க சார். ரொம்ப தெளிவா நிதானம் சொல்றேன் சார். தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். எல்லா புகழும் கடவுளுக்கு தான்மா நிச்சயம். வாழ்க்கை. தேங்க்யூ சார். எனக்கு இப்ப சொன்னீங்களா சார், 27/8/65 வெள்ளிக்கிழமை காலையில 9 மணிக்கு பிறந்தேன் சார். ஆமாம்மா, அதாவது கடுமையான உழைப்பாளின்னு சொல்லுவாங்கம்மா. அதாவது எவ்வளவு தடங்கள் வந்தாலும் மறுபடியும் விழுந்து விழுந்து உடனே தொடச்சிட்டு நம்ம விழாத மாதிரி ஏந்திரிச்சு போகக்கூடிய கேரக்டர் நீங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெடுதல் செய்யற தோரணையிலேயே சுத்தி சுத்தி இருப்பாங்க. நீங்க நடக்கும் பொழுதே சுத்தி சுத்தி பார்த்துட்டு தான் நடப்பீங்க. அப்ப என்ன விஷயங்கள் அப்படின்னா, எதிர்ப்புகள் நிறையா இருக்குது, அதனால் உங்களால் சாதிக்க முடியல அப்படின்ற விஷயங்கள் தெளிவாக தெரியுது. நிச்சயம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் இதுதான் வாழ்க்கையாக இருக்குது. பொருளாதார பிரச்சனை ஒன்று, மனசுக்கு தெளிவில்லாத தலைப்பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரமாக இருக்கும். அப்படியே நம்ம இடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி, கையை விட்டு குடஞ்சிக்கலாம் மண்டையில் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்கும். தெளிவுகள் இருக்காது. எல்லா பிரச்சனைகளுக்கும் சுற்றி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சுழற்சியில் மாட்டிக்கும். ஒரே பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் சூரியனை வழிபட ஆரம்பிங்க. தொடர்ந்து 10 நாள் செய்யுங்க. நான் சொல்லக்கூடிய ரகசிய எண்ணெய் நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. 32 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் எழுதி பர்ஸில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு சாய்பாபா சம்பந்தமான ஸ்லோகங்கள், அவருடைய வழிபாடுகள் மேற்கொள்ளுங்க.
பெயர் மாற்றத்திற்கு அவர் வழிகாட்டுவார். சிறப்பா சொன்னீங்க சார். அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேரு? சண்முகம் பேசுறேன் மேடம். ஓகே சண்முகம் சார், உங்களோட இனிஷியல் சொல்லுங்க. சண்முகம் டி. டி சண்முகம். ஓகே, எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க சார்? ஆற்காடு மேடம், வேலூர் மாவட்டம். ஆற்காடு. சண்முகம் சார், யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு குழந்தை பிறந்திருக்கு மேடம், இப்போ பிறந்திருக்கு. வாழ்த்துக்கள் சார், சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன நம்பர்ல பேர் வைக்கலாம், என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, என்னைக்கு பிறந்தாங்க, அவங்களோட டைம் ஆஃப் பர்த் சொல்லிடுங்க சார். 24/1/2016. 24/1/2016. டைம் சொல்லுங்க. 8:33 PM. 8:33 PM. ஓகே, அவங்களுக்கு ஜெனரலா லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமா ஆமா மேடம். அவங்க பேர் என்ன நம்பர்ல வச்சா எப்படி வைக்கணும்? ஓகே சார், ஐயா கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இது உங்களுக்கு முதல் குழந்தையா? ஆமா சார். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்திருக்கு? 1.5 வருஷத்துக்கு அப்புறமா. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்திருக்கு. இன்னைக்கு எல்லா விஷயங்களும் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்தபடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்குன்னு ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. இப்போ என்னுடைய குழந்தைக்கு ஒரு தடவை கண்ணில் பிரச்சனை வந்துருச்சு, ரெட்டிஷ் ஆயிடுச்சு. உடனே நான் நார்மல் டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு காமிக்கும் பொழுது 2 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், சரியாகல. உடனே வேற ஒரு ஊருக்கு ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணிட்டு ஐ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனோம். 2 டிராப்ஸ்ல சரியாயிடுச்சு. என்ன விஷயங்கள் சொல்ல வரேன்னா, நியூமராலஜி மற்ற சாஸ்திரங்கள் அப்படின்றது கத்தி மேல நடக்கிற மாதிரி. நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்யக்கூடாது, அதனுடைய பிரதிபலன் நம்ம தான் அனுபவிச்சாகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எண்கள் வந்து நான் சொல்லிடுவேன். ஆனா இப்போ ஒரு எண்கள் நான் சொல்லும்போது அந்த பெயர்ல என்னென்ன எழுத்துக்கள் வரணும்னு முதற்கொண்டு இருக்கு. இப்போ ஒருத்தவருக்கு மனோகரன் பெயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மனோகரன்ல MANOHARAN இருக்கு. HARAN போட்டாருன்னா அந்த நடுவுல HA வருது இல்லையா, அதனால பூச நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்கும் அவருக்கு. அந்த ஹா ஹி ஹூ ஹே அந்த எழுத்துல வைக்கிற மாதிரி வரும். அதே மனோகரன்ற பெயரு GA அப்படின்னு பயன்படுத்தினாருன்னா அவிட்ட நட்சத்திரம் கும்பராசிக்குரிய எழுத்துல ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ நம்ம பெயர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் செய்யும். அற்புதமான குழந்தை பிறந்திருக்கு, நிச்சயம் பெயர் வைக்கணும் அப்படின்னு சொன்னா 10 விதமான நியூமராலஜி முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஒவ்வொரு விஷயத்திலையும் தவறில்லாம செய்யணுன்றதுனால நிறைய நேரங்கள் எடுக்கும். இருந்தாலும் 32ஆம் எண் சாலச் சிறந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னீங்க சார், எனக்கே இன்ட்ரெஸ்டா இருக்கு கேட்கறதுக்கு. ஓகே, நேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என் பேர் ஜே விஜயலட்சுமி. ஜே விஜயலட்சுமி. குன்றத்தூர்ல இருந்து பேசுறோம். ஓகே, விஜயலட்சுமி, உங்களுடைய ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா? VIJAYALAKASHMI. ஓகே, யாருக்காக கேட்க போறீங்க விஜயலட்சுமி? சுரேந்தர், என்னுடைய பையன், பெரிய பையன். பெரிய பையன் சுரேந்தருக்காக. அவரோட டேட் ஆஃப் பர்த்தும் டைம் ஆஃப் பர்த்தும் சொல்லுங்கம்மா. 1/4/2001. 1/4/2001. ஓகே, அவர் என்ன டைம்ல பிறந்தாருமா? வியாழக்கிழமை விடிய காலம் 3:30 மணிக்கு. ஓகே அம்மா, என்ன கேள்வி கேட்க போறீங்க? அவன் கொஞ்சம் படிப்புல மந்தமா இருக்கான். ஓகே, ஒரு 10th படிக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதாக தான் கேட்குது. ரொம்ப வருத்தப்படுறீங்கன்றது இதுலயே தெரியுது, வெக்ஸ் ஆகாதீங்க. நம்ம சார்ட்ட கேட்கலாம் என்ன பண்ணலான்னுட்டு. வணக்கம்மா. சொல்லுங்க. சுரேந்தரோடைய இனிஷியல் சொல்லுங்கம்மா. ஜே சுரேந்தர். ஜே சுரேந்தர். எத்தனாவது புள்ளம்மா உங்களுக்கு இவரு? இவர் ஃபர்ஸ்ட் பையன். ஃபர்ஸ்ட் பையன். பெயர் எண்கள் பாத்தீங்கன்னா 29ஆம் எண்ல இருக்கு. பிரமிட் நம்பர் வந்து 58ஆம் எண்ல இருக்கு. 29 அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற எண்ணு. அந்த 29ல 2ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்போ 2ஆம் எண்ணுக்கும் 9ஆம் எண்ணுக்கும் பகை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தை அதர் தேன் எஜுகேஷன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறது, நிறைய டிவி பார்க்கறது, பக்கத்து வீட்டுக்கு போய் விளையாடுறது, தனிமையில் இருக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி நடிக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. நிச்சயம் அந்த எண்களில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த விஷயங்கள் இருக்கும். அதை மாற்றம் செஞ்சு அமைச்சிட்டு தொடர்ந்து எழுதிட்டு வரும்போது சூப்பரான எஜுகேஷன் லைஃப் அவருக்கு அமையும். பயப்படாதீங்க. சிறப்பாக சொன்னீங்க சார். அடுத்து வணக்கம். சொல்லுங்கம்மா, நேரம் நல்ல நேரம். உங்க பேரு? என் பேரு அனிதா, நாங்க திண்டுக்கல்ல இருந்து பேசுறோம். என் பையனுக்கு கேட்கணுங்க. ஓகே அனிதா, உங்க பையனோட பேரும் இனிஷியலும் சொல்லுங்கம்மா. என் பையன் ஜி திருமலை பாலாஜி. புரியல. திருமலை பாலாஜியா? ஆமாங்க. அவரோட இனிஷியல் சொல்லுங்க. டி. வி ஃபார் வேன்.
டி டி ABCD. ஓகேம்மா. அவருடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 26/9/96. 26/9/96. ஆமாங்க. ஓகே, டைம் தெரியுங்களா? டைம் 2:20 மத்தியானம். 2:20 மத்தியானம். ஓகே, என்ன கிழமை? வியாழக்கிழமைங்க. ஓகேம்மா. எந்த இடத்துல இருந்து கால் பண்ணுன்னு சொன்னீங்க? திண்டுக்கல்ல இருந்து பண்றோம். திண்டுக்கல். ஓகேம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? என் பையன் கேட்டரிங் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. படிச்சு முடிச்சிருவானா, அவன் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். சரிங்கம்மா, ஐயா கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. அவர் எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு அவருடைய சொந்த முயற்சியில் படித்து முடிச்சுட்டு இன்னைக்கு முடிக்க போகிறாருன்னு சொல்கிறீங்க. இதற்கப்புறம் அவரோட லைஃப் எப்படி இருக்குன்னா, நிச்சயம் ஃபாரினுக்கு போவார், கவலைப்படாதீங்க. ஒரு 15-17 வருடங்கள் ஃபாரின்ல இருக்கிறதுக்கு உண்டான அம்சங்கள் கடவுள் அவருக்கு கொடுத்துருக்காரு. அப்போ அங்கே ஃபாரினுக்கு போயிட்டு என்ன விஷயம்னா, உடம்பு மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நம்ம அங்கே ஒர்க்கும் பண்ண முடியாது, அந்த பணம் ரீதியான விஷயங்களும் செலவாயிடும் அங்கேயே. அது 2 விஷயங்களும் நம்ம கவனிக்கணும். அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருந்தபடியே அவரை வந்து ஒரு 10 நாளைக்கு முருகனுடைய படத்தை வச்சு வழிபாடு செய்ய சொல்லுங்க. நல்லெண்ணெய் தீபம், நெய் தீபம் ஏற்றி வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு கடவுளுமே வந்து எல்லா இடத்துலையும் மக்கள் கூட்டம் அலமோதி நம்மளை வந்து வேண்டணும் அப்படின்னு நினைக்கல. ஐயோ இன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போக முடியலையே, ஐயோ இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லி எந்த பக்தர் நினைக்கிறாரோ அவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுப்பாரு. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளைக்கு வந்து சரியானபடி ஃபாரின் சம்பந்தமான விஷயங்கள் அமையணும்னா முருகனை வழிபட சொல்லுங்க. பெயர்ல இருக்கக்கூடிய எண்கள் தவறா இருக்கு, பார்த்துக்கோங்க. சரியா? ஓகேம்மா. வழிபாட்டு முறையும் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஆரணிலிருந்து இ ஜனார்த்தனன் பேசுறேன். ஆரணிலிருந்து இ ஜனார்த்தனன். சார் உங்களுக்காக தான் கேட்க போறீங்களா? எனக்கு அதெல்லாம் கேட்கணும். ஓகே, உங்களோட டேட் சொல்லுங்க சார். சொல்லுங்க. என்னோட நேரம் எப்படி இருக்கு? ரொம்ப ஒரு மாதிரி கடத்துல இருக்கேன் சார். உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 23/9/1985. 1985ங்களா? திங்கட்கிழமை காலையில 8:30 மணிக்கு. 8:30 மணிக்கு. சார் என்ன கேள்வி கேட்க போறீங்க சார்? அதான் நேரங்கள் எப்படி இருக்கு, ஏதாச்சும் பேர் மாத்தணுமா? சார் உங்களோட ஸ்பெல்லிங் சொல்ல முடியுங்களா? JANARTHANAN. ஓகே ஜனார்த்தன் சார், ஐயா கிட்ட கேட்கலாம் உங்களோட சந்தேகத்தை. வணக்கம் ஜனார்த்தனன். வணக்கம் சார். உங்களுக்கு இந்த அற்புதமான பிறவியை கொடுத்த கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. ஓகே சார். உங்களுடைய ஃபேஸ் பிரைட்டா இருக்கும். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் கரெக்டா எவ்வளவு அமௌண்ட் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் எடுத்துட்டு போவீங்க. கால்குலேட்டிவே எடுத்துட்டு போவீங்க. இன்னைக்கு திருநெல்வேலி போயிட்டு வர சொன்னாலும் போயிட்டு வருவீங்க. நாளைக்கு மறுபடியும் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வர சொன்னாலும் போயிட்டு வருவீங்க. டிராவலிங் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ பவர் கடவுள் கொடுத்துருக்காரு. ரெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் அப்படி கண்ணை தூங்கிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட் கடவுள் கொடுத்துட்டாரு இல்லையா உங்களுக்கு, அதனால ஒரு மைனஸ் பாயிண்ட் பணம் ரீதியான விஷயங்கள்ல கொடுத்துருக்காரு. அதை சரி பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. உங்களுடைய ரகசிய கடவுள், உங்களை காப்பாற்ற போற கடவுள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சாய்பாபாவை வந்து ஒரு 10 நாள் தொடர்ந்து வழிபடுங்க. உங்களுடைய பெயர் எண்கள் தவறா இருக்கிறதுனால நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே 8 தடவை முயற்சி பண்ணக்கூடிய நிலையில கண்டிப்பா இருக்கும். அதுல மாற்றம் இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5, 14, 23ல பிறந்தவர்களுக்கு 30ன்னு சொல்லக்கூடிய சீரியல் ஆரம்பிக்கவும் கூடாது. அவர்களுக்கு 3ஆம் எண்ணில் பேரும் அமையக்கூடாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36ன்னு சொல்லக்கூடிய எண்ணில் ஆரம்பிக்குது. அப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே போராட்டமாக தான் இருக்கும். நன்றி சார். சார் நம்ம காலர் போகிறதுக்கு முன்னாடி சாஸ்திரத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். தொடர்ந்து பேசலாம், ஆனால் இப்போ ஒரு சின்ன பிரேக் அப்புறமா பேசலாம். கண்டிப்பாக. நேரம் நல்ல நேரம்ல இப்போ ஒரு சின்ன பிரேக். எண் கணித நிபுணர்
சாய்ராம் துலாதர்ஷன் அவர்கிட்ட நிறைய பேசிட்டு இருக்கோம். ஓகே சார், நம்ம வந்து சாஸ்திரத்தை பற்றி பார்த்தோம். இப்போது நிறைய பேருக்கு வந்து இறை நம்பிக்கை இருக்கிறதால என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது பிரச்சனைனா பரிகாரம் இருக்கா அப்படின்னு முதல் கேள்வி கேட்குறாங்க. அப்படியே பரிகாரம் செஞ்சால் அது வந்து பெர்மனெண்ட்டாக ரிசல்ட் கொடுக்குமா, இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, இல்லை வந்து டெம்பரரியாக அவங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் பிரேக் அந்த மாதிரி கிடைக்குமா? நிச்சயமா மக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க குடும்பம் சார்ந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு தாய் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக பரிகாரத்தை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கோயிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றிட்டு வரணும், அர்ச்சனை பண்ணிட்டு வரணும், ஒரு 7 வெள்ளிக்கிழமையில் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த 7 வெள்ளிக்கிழமை போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாயிடும். முதல் வெள்ளிக்கிழமை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிடுவாங்க. 2வது வெள்ளிக்கிழமை ஒரு கல்யாணம் இருக்கும். 3வது வெள்ளிக்கிழமை ஒரு டெத் இருக்கும். 4வது வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். 5வது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மறந்துருப்பாங்க. 6வது வெள்ளிக்கிழமை தூங்கிட்டு இருப்பாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்கள பார்க்குற அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பரிதாபமாயிடும். இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பரிகாரங்கள் இப்படி செய்யணும்னு நினைக்கிறாங்க, முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பரிகாரங்கள் என்றது என்னன்னா, ஒரு மனிதருக்கு நல்ல நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் முதற் படிக்கட்டாக அந்த பரிகாரத்தை செய்யணும். அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிரந்தரமான ஒரு தீர்வை கடவுள் காட்டுவார். நிரந்தரமான தீர்வுனா மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு மனிதனுடைய பெயரில் இருக்கக்கூடிய எண்கள் ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு மாறணும். இப்போ உதாரணத்துக்கு ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார், இன்டர்வியூக்கு போகிறார். போகும்பொழுது அந்த இன்டர்வியூர் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் கேள்வி நிறைய கேட்குறாரு. இந்த ரமேஷ்ன்றவருக்கு மட்டும் கேள்வி கேட்காம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாரு. அங்கே கூட இருந்தவங்க கேட்குறாங்க, என்ன சார் அவரை நீங்கள் ஒன்றுமே கேள்வி கேட்கல, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டீங்களே? என் பேர் ரமேஷ்ன்னு தான் இருந்துச்சு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், அதனால தான் அவருக்கு முதல் அப்பாயின்மெண்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா RAMMESH அப்படின்னு போட்டு ஒருத்தர் வருவார் வேறு ஒரு கம்பெனியில். அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவரும் அதே மாதிரி இந்த ரமேஷ்க்கு ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பார். இங்கே என்ன நடந்திருக்குன்னா, அந்த அதிகாரி பார்த்துருக்காரு, இனிஷியலில் 2 எழுத்து சேர்ந்துருக்கு, ஒரு எம்முக்கு பதிலாக 2 எம்மு சேர்ந்துருக்கு. நியூமராலஜி முறை பிரகாரம் இவர் மாற்றிருக்காரு. அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவார். அப்போ 2 விஷயங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் கவனமாக இருந்துக்கணும். லைஃப்பில் இந்த விஷயங்கள் கடவுள் எப்படி கொடுப்பாருன்னா, நல்ல நேரம் இருக்கும்பொழுது சாஸ்திரத்தினுடைய துணை நமக்கு கொடுப்பாரு. நல்ல நேரம் இல்லாத போது பரிகாரங்கள் மட்டுமே செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலை இருக்கும். அதுதான் விஷயங்கள். சிறப்பாக சொன்னீங்க சார். சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதாவது பரிகாரம் வந்து தடப்பட்டு போயிடுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, திரும்ப ஆரம்பிக்கும் போது முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை எதுல இருந்து விட்டாங்க அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படி இல்லைம்மா, அதாவது மனம் சார்ந்த விஷயங்கள் தான். இப்போ ஜோதிடர்கிட்ட நம்ம வந்து போகணுன்னு அவசியமே இல்லை. நம்ம பெற்றவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அந்த கடவுள்கிட்ட நேரடியாக ஆசீர்வாதம் வாங்கினதா அர்த்தமாயிடும். முடிஞ்சு போச்சு. 1. 2வது, கூட பிறந்தவர்கள் அண்ணன், தம்பி, தங்கை இவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா சாகும் வரைக்கும் பிரச்சனையை வச்சுக்க கூடாது அப்படின்ற முடிவில் இருக்கணும். அப்போ அதில் ஒரு % நம்மளுக்கு வாழ்க்கைக்கு கடவுள் ஒரு நல்லது செய்வார். மற்றவர்கள்ட்ட நம்ம சண்டை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸு, மற்றவங்க யார்கிட்ட வேணாலும் நம்ம சண்டை, ஒரு ஃப்ரெண்டு இல்லைன்னா இன்னொரு ஃப்ரெண்டு கிடைச்சிருவாங்க. நிலையான உறவுகள் அப்படின்னு சொல்கிறது நான் சொன்ன நபர்கள் மட்டும்தான். அந்த நபர்கள்கிட்ட என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம வெளி காட்டிக்காமல் நம்ம வாழ்நாள் முடிகிற வரைக்கும் நம்ம நல்லபடியாக இருந்துட்டு போகணும். கடவுள் நிறைய இருக்காங்க. ஒவ்வொரு கடவுளும் நமக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ அதை வீட்டில் இருந்தபடியோ நம்மளால் முடிஞ்சதுன்னா கோயிலுக்கு போயிட்டு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயம் நல்லா இருக்கும். சிறப்பாக சுலபமான வழியாக சொன்னீங்க சார். காலருக்கு போகலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம், நான் அனிதா பேசுறேங்க. அனிதா யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரர் பேசுறேன். ஓகே, அவங்க பேரு அவங்க இனிஷியலும் சொல்லுங்கம்மா. முருகன். முருகன். ஓகே, அவர் எப்ப பிறந்தாரு? 9ஆம் மாசம் 4ஆம் தேதி 81ங்க. 9ஆம் மாசம் 4ஆம் தேதி 9ஆம் தேதி 4ஆம் மாசம் 81ங்க. 4ஆம் மாசம் 9ஆம் தேதி 81. ஓகே, என்ன டைம்ல பிறந்தாருன்னு தெரியுமா? கிழமை? வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமை. டைம் டைம் தெரியலனாலும் பரவாயில்லமா? 5:15. காலையிலயா சாயந்தரமா அந்த மாதிரி கேட்டேன். சரி, ஓகே, காலையில 5:15. ஓகேம்மா, என்ன கேள்வி கேட்க போறீங்கம்மா? என்ன கேள்வி கேட்க போறீங்க? கொஞ்சம் வேலை வந்து வராம இருக்கு, வேலை எப்படி வருமா? கட்டளை வேலை செய்றாரு, மேஸ்திரி வேலை. சரிங்கம்மா, ஐயா கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க புள்ள பக்கத்துல தான் இருக்காரா? எங்க வீட்டுக்காரர் பக்கத்துல தான் சார். இப்போ நீங்க கேக்குறது உங்க வீட்டுக்காருக்கா? ஆமா சார். அவர்கிட்ட போன் கொடுங்க, ஒரு நிமிஷம். ஹலோ, வணக்கம் சார்.
வணக்கம் சார். நம்மளுடைய விஷயங்கள் உங்களுக்காக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இது யதார்த்தம். நம்ம வந்து நமக்கு நன்மை செஞ்சுக்க முடியாது, இன்னொருத்தவங்க தான் நமக்கு நன்மை செய்யணும். ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்களால எழுந்திருக்கிறது கஷ்டமாக இருக்கும், மயக்கம் வந்துடும். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க தான் தூக்கி நிறுத்தணும். அந்த வேலையை தான் இன்றைக்கி உங்கள் மனைவி செஞ்சிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொழில்கள் செய்யறதுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த தொழில்களுக்கெல்லாம் முழுமை பெறுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். நான் சொல்லக்கூடிய ரகசிய எண்ணெய் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. 10 நாளைக்கு நான் சொல்கிற விஷயங்களை செய்யுங்க. அதுக்கப்புறம் நியூமராலஜியில் உங்களுக்கு பெயர் மாற்றம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக கடவுள் வாய்ப்பு கொடுப்பாரு. 19 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து வந்து சூரிய பகவானை வழிபடுங்க. திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. வீட்டில் இருந்தபடியே வெங்கடாஜலபதி ஃபோட்டோவை வச்சு வழிபடுங்க. 10 நாளில் உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி, நல்ல ஒரு தீர்வு சொன்னீங்க சார். வணக்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், கால்ல இருக்கீங்க, பேசுங்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க சார். மேடம் என் பேர் சந்தோஷ்குமார். சந்தோஷ்குமார் சார், யாருக்காக கேட்க போறீங்க? நான் என்னோட பையனுக்காக தான் மேடம். சந்தோஷ்குமார் தான் என் பையன். உங்க பையன் பேர் தான் சந்தோஷ்குமாரா? ஆமா மேடம். அவரோட இனிஷியல் சொல்லுங்க. பி சந்தோஷ்குமார். புரியல. அவரோட இனிஷியல் என்ன சொன்னீங்க? பி. ஓகே, அவர் எப்போ பிறந்தார்? அவரோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். மேடம் ஜனவரி 14 ஜனவரி 14 2005 மேடம். 2005. ஓகே, என்ன டைம்? தை 1ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு மேடம். தை 1ஆம் தேதி. ஓகே, டைம் தெரியுங்களா? மேடம் டைம் வந்து நைட் வந்து 1:15 மேடம். சரிங்க சார். ஓகே, என்ன கேள்வி கேட்கணும்? நள்ளிரவு 1:15. ஓகே சார், என்ன கேள்வி கேட்க போறீங்க சார் ஐயா கிட்ட? மேடம் வந்து படிப்புலயே எல்லாத்துலயும் ரொம்ப இதா இருக்கா மேடம், ரொம்ப ஸ்லோவா இருக்கான். ஓகே ஓகே. அதனால வந்து அவங்களோட அதுல எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. படிப்பு ரொம்ப மந்தமா இருக்கு, எந்த ஒரு ஆக்டிவிட்டி எல்லாம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஓகே. அதனால வந்து எனக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப வேலை இதுல ரொம்ப சிரமமா தான் இருக்கு, எந்த ஒரு நிலைச்சு நிக்க மாட்டேங்குது வேலையெல்லாம். குடும்பத்துல என்ன எப்படி இருக்கு, இதனால இந்த ஜாதகத்துல என்ன செய்யுது? கவலைப்படாதீங்க சார், ஐயா கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சந்தோஷ்குமார் ஜாதகத்துக்கு கண்டிப்பா அதான் நீங்க எல்லா தகவலும் சொன்னீங்கல்ல, கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ உங்க பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஜாதக அமைப்புல அவருக்கு என்ன நியூமராலஜி அமைப்புல இருக்கு அப்படின்னு சொன்னா, அவருடைய உடல் அமைப்புகளே அவருக்கு ஒத்துழைக்காதவாறு ஒவ்வொரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால தினமும் அவருக்கு வந்து ஒருத்தர் அழுத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு அவருக்கு உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. அப்ப தினம் தினம் நீங்க அவருக்கு தெம்பு ஊட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவர் நல்லபடியா இருப்பாரு. இல்ல என்ன விஷயம்னா, அவருடைய பெயர் எண்கள் பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கத்துல இருக்கிறதுனால நம்ம அவங்க கிட்ட போயிட்டு எதுவும் சொல்ல முடியாது. இப்ப சூரியனை பார்த்து நம்ம எது சொன்னாலும் விஷயங்கள் கிடைக்காது. அவர் மட்டும்தான், அந்த ஒளி மட்டும்தான் நமக்கு வரும், நம்ம எதுவும் திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியாது. அந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைக்கு கவலைப்படாதீங்க. நிரந்தரமான வேலை இல்லாமல் ஒவ்வொரு இடத்துல இருந்து மாறி மாறி போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் தான் இருக்குது. அதை பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். மெடிடேஷன் செய்ய சொல்லுங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. சிறப்பாக இருப்பார். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், சொல்லுங்க. சுகுணாமா, யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக. ஓகே, உங்க பையன் பேர் சொல்லுங்க. இல்லம்மா, தெளிவா கேட்கல, சொல்லுங்க. கே யோகேஷ். கே லோகேஷ். யோகேஷ். 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 ஓகே, அவரோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 18/12/1998. 18/12/1998. டைம் தெரியுங்களா? அவர் என்ன கிழமை பிறந்தாரு? வெள்ளிக்கிழமை நைட்டு 10:10. சரிங்கம்மா, என்ன கேள்வி கேட்க போறீங்க ஐயா கிட்ட? அவன் வந்து இந்த வருஷம் 12th எழுதுறான் மேம், எக்ஸாம், போர்டு எக்ஸாம். ஓகேம்மா. அவன் வந்து 10th வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். இப்போ வந்து மாநில அளவில் வரணும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா வருவார்மா. அவனுக்கு வந்து கண்ணு பிரச்சனை, எழுத முடிய மாட்டேங்குது மேம். அவனுக்கு கண்ணு எரிச்சல் வந்துருச்சு இப்போ ஒரு 4 நாளா. ஓகே, ஐயா கிட்ட கேட்கலாமா? வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. யோகேஷோட ஸ்பெல்லிங் மட்டும் சொல்லுங்கம்மா. YO YO GE என்னம்மா? YO GESH இல்லைங்களா? ஓகேம்மா. அவருடைய பெயர் எண்கள் பார்த்தீங்கன்னா 26ஆம் எண்ணில் இருக்கு. பிரமிட் நம்பர் வந்து 91ஆம் எண்ணில் இருக்கு. இப்போ பிறந்திருக்கிறது
18ஆம் எண் அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் எண். அந்த 9ஆம் எண்ணுடைய குணாதிசயங்கள் என்ன இருக்குன்னா, கிளாஸ்ல என்ன நடத்துறாங்களோ அப்படியே புரிஞ்சிடும். வீட்டில் வந்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வீட்டில் இவர் வந்து எஃபர்ட் போட்டு படிக்க மாட்டாரு, ஆனா அவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டாருன்னு சொல்லிட்டீங்க. ஆல்ரெடி நீங்களே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பெயர் எண்கள் 26ன்னு சொல்லக்கூடிய 8ஆம் எண்ணில் சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால கடைசி நேரத்தில் கொஞ்சம் சோர்வு அடைஞ்சிருவாரு. இந்த +2 முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு சிறப்பான எண்களில் நீங்கள் ஒரு சரியான நபரை ஆலோசித்து அவருக்கு பெயர் எண்களை மாற்றம் செஞ்சுக்கோங்க. மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாகவும் மிகப்பெரிய அதிகாரியாகவும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா. வாழ்த்துக்கள். நல்ல உற்சாகமாக சொன்னீங்க சார். அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். சேலம் மாவட்டத்தில் ஜெயசங்கர் பேசுறேன் மேடம். ஜெய்சங்கர் சார், யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய சன் மகனுக்கு கேட்கும் மேடம். ஓகே, உங்க பையனோட பேர் சொல்லுங்க சார். சஞ்சய் கண்ணா. சஞ்சய் கண்ணா. ஆமாங்க மேடம். கண்ணனா கண்ணா மட்டுமா? அதான் மேடம், லெட்டர் சொல்றேன். SANJAY சஞ்சய். ஓகே. KHANNA. சரிங்க சார், அவரோட இனிஷியல் சொல்லுங்க. JT. JT. அப்பா ஜெகநாதன் தாத்தா பேரு, அப்பா பேரு சங்கவேல். ஓகே, JT. ஓகே, அவருடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 19ஆம் தேதி மேடம். ஓகே. 8ஆவது மாசங்க. ஓகே. 19/8/2001. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க சார்? விடியற் காலை மேடம் 1:24 AM. 24 AM. என்ன கிழமைன்னு சொல்லலையே. ஓகே, உங்களோட கேள்வி ஐயா கிட்ட கேட்கலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். கண்டிப்பா கண்டிப்பா. SANJAY KHANNA. ஓகே, இனிஷியல் JT. டோட்டலாக வந்து 37ல் நேம் நம்பர் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 37 அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சூரிய ஆதிக்க எண் கரெக்டு. நிச்சயமான 30 அப்படின்ற சீரியலில் இந்த குழந்தைக்கு அமையக்கூடாது. அப்படி அமையும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக ஒரு ரூமில் போயிடுவார். மைண்டு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்ற வார்த்தையை வந்து அடிக்கடி உபயோகிப்பார். மற்றபடி எல்லாமே நார்மலாக ஒரு 40 to 50% கரெக்டாக இருக்கும். ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவருக்கு 100% சரியாக அமையணும்னா நிச்சயம் இந்த 37ஆம் எண் வந்து ஹெல்ப் பண்ணாது. சூரியன் ஆதிக்கம் செலக்ட் பண்ணியிருக்கிறது கரெக்டு, ஆனால் 37 எண்கள் கிடையாது. 46 இருக்குது, 55 இருக்குது, 19 இருக்குது, 28 இருக்குது. இதில் எந்த எண்கள்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அவருக்கு வைக்கணும். ஓகேவா? சொல்லுங்க ஐயா. நன்றி சார். தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. எண் கணித நிபுணர் சாய்ராம் துலாதர்ஷன் அவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். சார், நியூமராலஜி படி நிறைய பேரோட லைஃப்ல சேஞ்ச் பண்ணிக்கிட்டா சில விஷயங்கள் நல்லா பாசிட்டிவாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா ஏதாவது ப்ராப்ளம் வருமா? லைக் சர்டிஃபிகேட்ஸ் மாற்ற முடியாது, இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்ற குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்லேருந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்களேன். ஒரு மிகப்பெரிய விஷயம், அதாவது ஒரு மனிதருடைய வாழ்க்கைக்கு மாற்றம் வேணும்னா நியூமராலஜி பிரகாரம் ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர், ஒரு கிரகத்துலேருந்து இன்னொரு கிரகம் மாறிடணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நியூமராலஜிஸ்ட்டு போனால் பேரை மாற்றம் செஞ்சு வாங்கிக்கணும். இப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்களுடைய பிறந்த தேதி பொருத்தமாக இருக்குது, ஆனால் அவங்களுடைய 2 பேருடைய பெயர் மட்டும் பொருத்தமாக இல்லைன்றதுனால பிரிஞ்சிடுறாங்க. இது எப்படின்னா, என்னுடைய அண்ணன் வந்து நாங்கள் 2 பேரும் டிஸ்கஷனில் இருக்கும்போது அவர் சொன்னார், நியூமராலஜி சம்மந்தமாக நம்ம ஒரு படம் எடுக்கலாமா அப்படின்னா. எப்படின்னா, அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் நம்ம கொண்டு போகணுமே அப்படின்னா. ரொம்ப ஈஸி, சிம்பிளான ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, பிரச்சனையிலேருந்து பிரிஞ்சிடுறாங்க. உடனே இவர் டெல்லியில் இருக்கக்கூடிய நியூமராலஜிஸ்ட்டு போய் பேர் மாற்றிக்கிறாரு, அவருடைய ஃபேஸ் ரிசம்பிளன்ஸு எல்லாமே மாற்றிக்கிறாரு, அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மாற்றிக்கிறாரு. இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு மாற்றிக்கிறாங்க.
கூடவே முகத்திலுடைய பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்ணிக்கிறாங்க. அவர் எந்த குறைன்னு சொன்னாரோ அதை நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நியூமராலஜியில் பெயர் மாற்றம் செஞ்சதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எல்லா சர்டிஃபிகேட்லேயும் மாற்றிட்டு எல்லா ஃபோன் நம்பரு, அக்கௌண்ட்டு, அது எல்லா விஷயங்களையும் மாற்றம் செஞ்சுட்டு பிறகு 2 பேரும் எதர்ச்சியாக சந்தித்து மீட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது தான் தெரியுது ஏற்கனவே இவங்க வந்து இணைந்தவங்க அப்படின்னு. இப்போ இதில் என்ன விஷயங்கன்னா, ஒரு பெயர் மாற்றம் அப்படின்னு சொன்னால் ஒரு முழுமையாக ப்ரொசீஜர் பிரகாரம் இருக்கணும். ஒரு நியூமராலஜிஸ்ட்டு போயிட்டு எனக்கு எந்த லெட்டர்ஸுமே மாற்றாமல் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. 2 இன்ஷியல் ஏன் கொடுக்குறீங்க, 3 இன்ஷியல் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாஸ்துக்காரர்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம், சார் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் 10 வருஷத்து 20 வருஷத்து கனவு, என் கணவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின வீடு, அதை என்னால் பண்ண முடியாது, வேறு ஏதாவது சிம்பிளாக இருந்தால் சொல்லுங்கள். இப்படி எல்லாமே மனிதர்கள் அவர்களாக வந்து எடுத்துக்கிறாங்க. அதனால் ஒருத்தவங்களை நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் முழுமையாக அவங்க என்ன வழி சொல்கிறாங்களோ அவங்க ஒருத்தவங்க சொல் பேச்சு கேட்டாவே நிச்சயம் நம்மளோட லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கலாம். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். காலர்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக. வணக்கம், நேரம் நல்ல நேரம். சொல்லுங்க சார், உங்க பேரு? காமகோடி. சார் உங்க பேரு சொல்லுங்க. காமகோடி. ஆர் காமகோடி. ஆர் காமகோடி. யாருக்காக கேட்க போறீங்க சார்? மேடம். ஓகே சார், நல்லா பேசாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 14/6/1968. 1968. எந்த கிழமை, என்ன டைம்ல பிறந்தீங்க சார்? வெள்ளிக்கிழமை 11:20 காலை. ஓகே சார், என்ன கேள்வி கேட்க போறீங்க ஐயா கிட்ட? மேடம், எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டமாயிட்டே வருது. நிரந்தர தொழில் வேணும். ஓகே, கொஞ்சம் உங்க தொழில் பத்தி கேட்க போறீங்க இல்லையா? ஆமா. ஓகே சார், ஐயா கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய பெயர் சொல்லுங்கள் சார். ஆர் காமகோடி சார். ஆர் காமகோடி. KAMKODI. ஆர் காமகோடி. ஓகே சார், உங்களுடைய பெயர் வந்து 24ஆம் எண்ணில் இருக்குது. இனிஷியல் மட்டும் இல்லாமல் பெயர் மட்டும் பார்க்கும்பொழுது 22ஆம் எண்ணில் இருக்கும்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 22ன்றது 4ஆம் எண் வரும். உங்களுடைய கூட்டுத்தொகை, பிறந்த தேதியினுடைய ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை 8 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்கள் வந்ததுனால நிச்சயம் வந்து 37-39 வயசுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சாஸ்திரத்தோடைய துணை இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஒரு தொழிலில் எடுத்த லாபத்தை இன்னொரு தொழிலில் போட்டுட்டு மறுபடியும் அந்த தொழிலில் இருக்கிற லாபத்தை எடுத்து இன்னொரு தொழிலில் போட்டுட்டு என்ன ஆச்சு விஷயம் அப்படின்னு நம்ம நின்று பார்த்தோம்னா லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. இதற்கு முழுமையான சாஸ்திர துணையோடு நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். வாழ்த்துக்கள். நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். என்னோட பேரு ஆர் கலைச்செல்வன். ஓகே கலைசெல்வன் சார், யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்களுடைய இனிஷியல் சொல்லுங்க கலைசெல்வன் சார். ஆர். ஆர் தான். ஓகே. ஆர் கலைச்செல்வன். ஓகே சார், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 19/10/72. 19/10/72. ஓகே, உங்களோட என்ன கிழமையில பிறந்தீங்க, என்ன டைம்ல பிறந்தீங்க சார்? கிழமை ஞாபகம் இல்ல, டைமிங் வந்து நைட் 11:44. ஓகே, பரவாயில்ல சார். சார் என்ன கேள்வி கேட்க போறீங்க நம்ம ஐயா கிட்ட சார்? இப்போ நான் வந்து எஸ்எஸ்ன்ட்டு ஒரு ஷாப் ஒன்று ஓபன் பண்ண போறேன். சூப்பர் சார். எஸ்எஸ்ங்கிறது நல்லா இருக்குதா என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சார். ஓகே, ஐயா கிட்ட கேட்கலாம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். உங்களுடைய அந்த ஸ்தாபனத்தோட பேர் சொல்லுங்க. எஸ்எஸ் ஐ ஃபேஷன் டிசைனர். ஐ ஃபேஷன் டிசைனர். எஸ் சார். ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்தாபனத்துக்கு என்னதான் வந்து ஒரு சூட்டபிளான எண்களை நம்ம வந்து அமைச்சிக்கிட்டாலும் நம்மளுடைய பெயர் எண்கள் நம்மளுடைய பிறந்த தேதிக்கு தகுந்த மாதிரி பொருத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம அந்த பொருத்தமான எண் கடைக்கு வச்சதுனால லாபம் நிறைய வரும், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் அதை அனுபவிக்க போகிற ஆள் யாருன்னா நீங்கள் தான். அப்போ உங்களுடைய பெயர் எண்கள் 33ன்னு சொல்லக்கூடிய எண்கள் இருக்கிறதுனால இப்படி வாங்குவீங்க, அடுத்தது உடனே ஒருத்தவங்க அழுதுகிட்டு ரெடியாக நிற்பாங்க உங்ககிட்ட கையிலேருந்து வாங்கிக்கிறதுக்காக. அடுத்த செகண்டே நீங்கள் யோசிக்காமல் கொடுத்துருவீங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கும் எப்பவுமே. அப்போ அதுலேருந்து நம்ம மீண்டு வந்தால் தான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், என்ன நமக்கு லாபம் கிடைக்குதுன்றதை பார்க்க முடியும். வாழ்க்கை உங்களுக்கு விசித்திரமானது, மிகப்பெரிய பவர் உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுடைய உயிரெண் பார்த்தீங்கன்னா 3ஆம் எண் வரும். சிறப்பான எண்களில் முதல்ல உங்களுடைய பெயர் எண்களை மாற்றம் செஞ்சுட்டு அந்த பலத்தோடு நீங்கள் அந்த தொழில் ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய எண்கள், தொழில் ஸ்தாபனத்துக்குரிய எண்கள் நல்லா இருக்குது. அந்த எஸ்எஸ் அப்படின்றது ரைமிங், அந்த டபுள் எஸ் வரும்போது ஒரு நல்ல பவர் இருக்கும், கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். எஸ்எஸ்ன்றது சேர்த்து நல்லா தான் இருக்குது சார், சிறப்பாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நன்றி சார்.
வணக்கம், நேரம் நல்ல நேரம். மேம் பாக்கியலட்சுமி பேசுறேன் மேம். பாக்கியலட்சுமி, யாருக்காக கேட்க போறீங்கம்மா? என்னுடைய மகனுக்காக கேட்கணும் மேம். உங்க மகனுக்காகவா? மகள். ஓகே, அவங்க பேர் சொல்லுங்கம்மா. சி கிருத்திகா. சி கிருத்திகா. ஓகே, கிருத்திகாவோட ஸ்பெல்லிங் சொல்லுங்க. KI. ஓகே. RU. THI. ஓகே. KA. ஓகே, கிருத்திகாவோட டேட் ஆஃப் பர்த்? 7/12/2014. எந்த பிளேஸ்ல இருந்து கால் பண்றீங்கம்மா? வந்தவாசி மேம். ஓகே, உங்களோட கேள்வி என்னன்னு ஐயா கிட்ட கேட்கலாம், சொல்லுங்க. அவங்க பிறந்த நேரம் வந்து 10:23 PM. சரிம்மா, எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க? வந்தவாசி. ஓகே, உங்க கேள்வியை சொல்லுங்கம்மா. மேம், அவங்களுக்கு வந்து அந்த பேர் சூட்டபிளா இருக்கா? அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அதான் மேம் என்னோட கேள்வி. ஓகேம்மா, ஐயா கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். எத்தனாவது குழந்தைமா இவங்க உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் குழந்தைங்க சார். ஃபர்ஸ்ட் குழந்தை. என்ன படிக்கிறாங்க, என்ன பண்றாங்க? 1 year 2 months ஆகுதுங்க சார் இப்பதான். 1 year 2 months ஆகுது. இப்போ எப்படி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு? இப்போ ஆக்டிவா இருக்காங்க. சரி. அவங்களுக்கு அந்த பேர் சூட்டபிளா இருக்கா? அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அதான் சார் என்னோட கேள்வி. சரி. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேதுவினுடைய ஆதிக்கத்துல அவங்க வந்து பிறந்திருக்காங்க 7/12 அப்படின்னும் பொழுது காலை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தூங்கிடுவாங்க, நைட்டு ஃபுல்லா முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாங்க சார். அப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா நம்ம என்ன விஷயங்கள் செய்யணும்னா, நிறைய வீடு சுத்தி கலர்ஃபுல்லான விஷயங்களும் சவுண்டு சம்பந்தமான விஷயங்களும் அந்த குழந்தைக்கு இருந்துகிட்டே இருக்கணும். குழந்தைக்கு கண்டிப்பா நியூமராலஜி முறை பிரகாரம் நீங்க வந்து சரியா பார்த்து அனலைஸ் பண்ணி வைக்கல. 50% மட்டும்தான் கரெக்டா இருக்கு. அது வந்து நம்ம 100% கொடுத்தா மட்டும்தான் இந்த குழந்தை ஆரம்ப காலகட்டை 15 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த குழந்தையோடைய உடல் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, குழந்தை ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அப்படியே சுற்றி வருவாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் கவனப்படுத்தி பார்த்தா மட்டும்தான் குழந்தையோட உடல் நலம் சிறப்பாக இருக்கும். பட் லைஃப் ஃபேமஸாக இருக்கும்மா. தேங்க்யூ. நன்றிம்மா. சார், இவ்வளோ நேரம் நம்ம நேயர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பயங்கர தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்குமே ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும். சாஸ்திரங்கள் நிறைய இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு சாஸ்திரத்தை நம்பிக்கையோடு கையில் பிடிச்சிட்டு இந்த புதுயுகம் சேனல் பார்த்தீங்கன்னா அதுதான் செஞ்சிட்ருக்காங்க. நிறைய சாஸ்திரங்களை இன்க்ளூட் பண்ணி ஏதாவது ஒரு சாஸ்திரத்தை பயன்படுத்தி ஜெயிச்சுக்கோங்க அப்படின்றது தான். நிச்சயம் எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நன்றி சார். நேயர்களே, நாளைக்கு நம்மளுடைய ப்ரோக்ராமில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.